மாற்றி எப்படி மாற்றப்பட்டது என்றால், வத்தை ஆணினுடைய தோற்றத்திலேயும் சுவாய் பெண்ணினுடைய தோற்றத்திலேயும் யஊசை சிங்கத்தின் தோற்றத்திலேயும் யஊக்கை குதிரையின் தோற்றத்திலேயும் நஸ்ரை பருந்தின் தோற்றத்திலேயும் கொண்டு வந்து ஷைத்தான் வைக்கிறான். அன்றிலிருந்துதான் உருவ வழிபாடு துவக்கம் பெறுகிறது. பார்சி நாட்டிலே பார்த்தால் ஒரு பக்கம் நெருப்பை வணங்கக்கூடிய சூழல்கள் அதிகரித்திருக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளிலே சிலை வணக்கங்கள், மற்ற நாடுகளில் எல்லாம் நட்சத்திர வணக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவன், அவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற சித்தாந்தம் மறைந்து கொண்டே வருகிறது. இந்த நேரத்திலே தான் நபியின் தேவை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகையை குறித்த தேவை ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை அனுப்பி வைக்கிறார். அண்ணலின் ரிசாலத்திற்கு முன்னால் அரபுகள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லுகிற அரபுகள், அம்ர் இப்னு ஹுய் என்று சொல்லுகிற, அம்ர் இப்னு ஹுய் என்று சொன்ன அறிவாளி, வியாபாரத்திற்கு செல்லுவான். செல்லுகிற வழியிலே ஷாமிலே மக்கள் சிலை வணக்கம் புரிவார்கள். இது என்ன செய்யும் என்று கேட்பார். அவர்கள் சொல்லுவார்கள், இதை வணங்கினால் மழை கொடுக்கும், இதை வணங்கினால் உயிர் காக்கும், இதை வணங்கினால் இன்னென்ன காரியங்களை கொடுக்கும் என்று சொல்ல, சரி எங்களுக்கும் அதிலிருந்து ஒன்றை கொடு என்று முதலிலே அரபுகளுக்கு, சிலைகளையே பார்க்காத அரபுகளுக்கு சிலையை கொண்டு வந்து கொடுத்தவன் அம்ர் இப்னு ஹுய் தான் கொண்டு வந்து கொடுக்கிறான். வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஹுபுல் என்ற சிலைதான் முதலிலே வருகிறது. மக்காவுக்குள்ளே அரங்கேற்றப்பட்ட முதல் சிலை ஹுபுல் என்ற சிலைதான். அதற்கு பிறகு பார்த்தால் 360க்கும் மேற்பட்ட சிலைகள், ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒரு சிலையை போய் பார்க்கிற சூழல் அரபுகளிடத்திலே நடந்தது. ஒவ்வொரு நல்ல காரியம், கல்வி வேண்டுமா அதற்கொண்டு இருக்கிறது, நோய் நீங்க வேண்டுமா அதற்கொண்டு இருக்கிறது, வயது அதிகமாக வேண்டுமா அதற்கு ஒரு சிலை, தனித்தனியாக வைத்தார்கள்.